அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்கார். அதோட நயினார் நாகேந்திரனும் டெல்லிக்கு போயிருக்கார். அப்படியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கே எங்களுக்கு கிடைத்த செய்தி வந்து இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது. நேட்டாவை சந்திச்சிருக்காங்க 2 பேரும். அதனால் அண்ணாமலை மாற்றப்படுகிறாருங்கிறது உறுதியாகிருக்கு. இந்த கதையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து மிகச்சிறந்த முறையில் பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக முழங்க ஆரம்பித்தார். அவருடைய திமுகவெல்லாம் ரொம்ப தோலுரிச்சார். இதுவரை இருந்த தலைவர்களிலேயே வந்து அண்ணாமலை தான் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டார். பிஜேபிக்கு அது பிடிக்காதில்ல, யாரும் வேகமாக செயல்படக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமைகள் மாதிரி வச்சுருக்காங்க. பேசக்கூடக்கூடாது, பேசுகிறதுனா கூட இங்கே பெர்மிஷன் வாங்கணும். அண்ணாமலையை ஏர்போர்ட்டில் வந்து பேசக்கூடாது, ஏர்போர்ட்டுக்கு வந்தால் நீ பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால தான் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பேட்டியோ கொடுக்குறதில்ல, பேசுகிறதில்ல. எல்லாம் அங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோல். பிஜேபி உருப்படாமல் போகிறதுக்கு தான் இவங்கன்னு இல்லை, பிஜேபின்னு இல்லை, தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் உருப்படாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். காங்கிரஸும் இப்படி தான். காங்கிரஸ் இவங்களோட கொஞ்சம் பரவாயில்ல, எதை பேசக்கூடாதுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களாம் விட்டுருவாங்க. அதனால தான் செல்வ பிறந்தையை வளர்ந்துக்கிட்டு இருக்காரு நிறைய விஷயத்தை. ஆனால் அந்த ஒரு அடிப்படை சுதந்திரம் கூட பிஜேபியில் கிடையாது இப்போ. அதனால் பிஜேபி அண்ணாமலையை தூக்குறதுக்கு பல முனையிலேருந்து தாக்குதல் வந்தது. முதல் தாக்குதல் திமுகட்டிருந்து. ஏன் வந்ததுன்னா, அவர் அண்ணாமலை வந்த உடனே செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறையிட்ட மாட்டி விட்டு உள்ளே போகிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் திமுக தலைமைக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே அமலாக்கத்துறை இவங்ககிட்ட இருந்தெல்லாம் முக்கியமான இதை வாங்கி வெளியிடுறாரு. அதில் நம்ம பேர் கெட்டு போகுது. வந்தால் சும்மா ஒரு கட்சிக்கு தலைவர் மாதிரி டம்மியாக உட்காராமல் நம்ம கணக்கு மேலே கையை வைக்கிறாருன்னு சொல்லி மிகப்பெரிய கோபத்தில் இருந்தாங்க திமுக தலைமை. பெரிய தலைவலியாக இருக்குது. 2வது அமலாக்கத் பிரிவை தூண்டி விடுறாரு அப்படின்னு எல்லா மந்திரிகளும் போய் ஸ்டாலின்கிட்ட முறையிட்டாங்க. ஸ்டாலின் போய் கனிமொழிகிட்ட முறையிட்டார், நீ தான் ஏதாவது உதவி செய்யணும். அப்போ கனிமொழி, என்னால் என்ன செய்ய முடியும், நான் ஒரு எம்பி தானே. அது எம்பி அது வேறு, அமித்ஷா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாரு. நான் தூத்துக்குடி விஷயத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஸ்டாலின் சொன்னது, தூத்துக்குடியில் வந்து பலமான வேட்பாளரை போடுவாங்க, உன்னை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா தமாகாவில் போட்டு உன்னை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதனால் நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்குறாரு அமித்ஷா. அதனால் அமித்ஷாவிட்ட சொல்லி அண்ணாமலையை காலி பண்ணு அப்படின்னு முதல் காயை நகர்த்தினது ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்கள இதை வச்ச உடனே கனிமொழி காயை நகர்த்தி அமித்ஷாட்ட போட்டு கொடுத்தார், இவரை எப்படின்னு தூக்கணும். அமித்ஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவுக்கும் மோடிக்குமே இப்போ இங்கே பாலிட்டிக்ஸ். அமித்ஷா தான் முதல் பிரதமராக வரணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் மோடிக்கு வந்து 75 வயசு ரீச் ஆக போகுது. அதுக்கப்புறம் மோடியை தூக்கிடணுங்கிறது அமித்ஷாவோட பிளான். அதுக்கு அவர் கையில் எடுத்தது ஆர்எஸ்எஸ்ஸை மோடிக்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருப்பது அமித்ஷா தான். அதனால் பெரிய முள் படிக்கல் இருக்கிற மாதிரி மோடி உட்காந்துருக்காரு. கூடவே அவரை கவுத்துறதுக்கான ஆள் பக்கத்தில். அப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மோடிக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. அண்ணாமலையிட்ட மோடி நேரடியாக பேசுகிறது வந்து அவருக்கு பிடிக்கல அமித்ஷா. எல்லோரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறார். நான் நெல்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், என்ன நீ இப்போ மோடிகிட்ட போய் பேசுகிற அப்படிங்கிற ஒரு கோபம் இவர் மேலே, அண்ணாமலை மேலே. அதோடு இங்கே இருக்கிற 2வது தாக்குதல் பாஜகவில் இருக்கிற சீனியர்கள் அண்ணாமலையை கவுத்தணும்னு அது ஒரு பெரிய குரூப் சேர்ந்தது. இந்த குரூப்பால் அமித்ஷாட்ட நெருங்க முடியலை. அப்போ இந்த குரூப் என்ன பண்ணுச்சு, நமக்கு தலைமை தாங்கி அமித்ஷாட்ட நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் காலில் போய் விழுந்து, அக்கா நீங்கள் வந்துடுங்க, எங்கேருந்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம், கவர்னர் விட்டு வந்துடுங்க, இங்கே வந்தீங்கன்னா தான் அண்ணாமலையை காலி பண்ண முடியும், நாங்கள் கிட்டக்கே போக முடியலைன்னு உடனே அதோட அப்புறம் தமிழிசையும் கவர்னர் பதவியை விட்டுட்டு இங்கே வந்துட்டார். இப்போ அவங்க போய் அமித்ஷாட்ட ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாரு. அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமித்ஷா. அவங்க சொல்லி தான் திருச்சி சூர்யாவை காலி பண்ணது. திருச்சி சூர்யா அண்ணாமலை சம்பந்தமாக பல விஷயங்களை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்குமே அண்ணாமலை பதில் சொல்கிறதில்ல. அப்போ தொண்டர்களுக்கு என்ன இவ்வளவு ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திருச்சி சூர்யா என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் வாயை திறக்க சொல்லுங்கள், வாயை திறந்தால் இன்னும் பல குண்டுகள் வெளியில் வருங்கிறாரு. இது எல்லாமே பிஜேபியோட இமேஜை கெடுத்துருச்சு. அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணாங்க, அண்ணாமலையை தூக்கணும்னு. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம் அமித்ஷா அவர்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. அதனால் மோடிட்டையும் அவர் நெருங்க முடியலை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம தூக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் அவரே நான் லண்டனுக்கு படிக்க போகிறேங்கிற ஒரு கதையை கொண்டு வந்தார். ஏன்னா அவமானமாக போயிடும், நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அவரே வந்துட்டு நம்ம படிக்க போனது மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தார். அதனால் இவர் எம்பியில் ஜெயிக்க விடாமல் பண்ணணும்னே பிஜேபியிலே ஒரு குரூப்பு வேலை பார்த்தது. ஏன்னா இவர் எம்பியில் ஜெயிச்சுட்டு மத்திய மந்திரி ஆயிடுவாருன்னு. முருகன் மாதிரியால் தான் பிஜேபிக்கு மத்திய மந்திரிக்கு லாயக்கு. அவரை பற்றி 1008 குற்றச்சாட்டு, அசிங்கமான மோசமான குற்றச்சாட்டெல்லாம் வருது. ஆனால் பிஜேபி அப்படி ஆளை தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆக கூட்டி கழித்து எந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவரை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் போடுறதுக்கு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. நயினார் நாகேந்திரன் கூட கடைசி நேரத்தில் அவரையும் மாற்றிடலாம். இப்போதைக்கு நயினார் நாகேந்திரனை போடலாமா? அதிமுகவுடைய கூட்டணி நமக்கு தேவை. நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர், தலைவர்களுக்கு நெருக்கமானவர், அவர் கூட்டணியை உருவாக்கிடுவார். அண்ணாமலை கூட்டணிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவெடுத்து, அதனால் இன்னும் ஒரு சில நாட்களிலே அண்ணாமலை மாற்றப்பட்டார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியில் வரலாம். அதற்கு பிறகு அதனால் தான் அண்ணாமலை இப்போ முதலையே சொன்னேன், எந்த ஒரு பெரிய கட்சியிலும் சேரக்கூடாது. அங்கே பூரா முட்டாள்களாக இருப்பான். அவனுக்கு கீழே போய் நம்மளால் ஒரு நாள் வேலை பார்க்க முடியாது. என்னெல்லாம் எவ்வளவோ கூப்பிட்டாங்க பிஜேபிக்குன்னு. வெறும் மேலே இருக்கிறவங்க பூரா மோடியை தவிர மற்றவங்க பூரா ஒன்றுக்கு லாயக்கில்லை. அதில் மேலே அவன் பூரா என்னென்ன அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். அவங்ககிட்டக்கெல்லாம் போய் ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் நான் நமக்குன்னு ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டோம். இவங்களுக்கெல்லாம் போய் அடிமைகளாக இருக்கணும். அறிவாளியாக இருந்தால் பரவாயில்ல, விவரம் தெரிஞ்சவனாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் அடிமுட்டாளுங்க. அவன் செய்கிற சட்டவிரோத விஷயங்களுக்கு நம்ம தான் இருக்கணும். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், பொன்முடிக்கு சப்போர்ட் பண்ணுவான், கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணுவான். நம்ம தலையாட்டணும். நம்ம என்ன முட்டாள்களா இல்லை உணர்ச்சியற்ற பிம்பங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கட்சி வேணவே வேணாம், மோசமான கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ அண்ணா இப்போ இவங்க இருக்காங்கன்னா திமுக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்திரியும் ரொம்ப சுதந்திரமாக டிஆர் பால்லாம் மதிக்கவே மாட்டார் முக ஸ்டாலினை. கேஎன்ஆர்லாம் போயாங்கிறார். இப்போ கேஎன்ஆர் சம்மந்தப்பட்ட சவுக்கு சங்கரும் கேஎன்ஆர் பேசின ஆடியோக்கள்லாம் போயிடுச்சு இவருக்கு ஸ்டாலினுக்கு. நடவடிக்கை எடுக்க பயப்படுறாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் திருச்சியில் திமுக காலி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது திராவிட கட்சிகள். அப்போ அதிமுக நிலைமை அதை விட மோசம். இப்போ எடப்பாடிக்கு எதிராக நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி தாங்குவாராங்கிறதே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகப்பெரிய அரசியல் குழப்பம் இருக்கிறதுல இப்போ பிஜேபி இவர்களே அவங்க கட்சியில் அரசியல் குழப்பத்தை உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணாமலை மாற்றப்படுவார், நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு தலைவராக வருவார்னு சொல்லி டெல்லி செய்திகள் உறுதிப்படுத்துது. பொறுத்திருந்து பார்ப்போம். பிஜேபியை திருத்த முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை நீங்கள்லாம் தனி கட்சியை ஆரம்பிங்க, இவங்களோடலாம் போய் சேராதீங்க.